இந்த காலை வேளையிலே நம்முடைய டெய்லி எக்காலம் தினம் கிதியோனுடைய எக்காலம் என்ற தலைப்பிலே பேசுவதிலே நான் சந்தோஷப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நான் நேற்றைய தினம் முந்தின தினம் காலையில் 4 மணிக்கு தேவன் என்னை எழும்பி ஜெபிக்க சொன்னார். அப்பொழுது நான் 4 மணிக்கு ஜெபிக்கிற தொடங்கினேன். பெட்டில் படுத்துக்கிட்டே தான் ஜெபித்தேன். ஏன்னா எனக்கு கடவுள் அப்போ எழுப்பி ஜெபிக்கிறதற்கான ஒரு தூண்டுதல் கொடுத்ததுனால நான் ஜெபிக்க தொடங்கினேன். அப்போ ஆனால் அன்றைக்கி சாயங்காலம் நியூஸில் தான் நம்ம பார்க்கோம், இங்கே துபாயிலே இப்படி கேஸ் இதில் நிறைய பேர் செத்து போனாங்க. So anyway, this time not contradicting those things, and just we will pray for the peace of those people, that their souls, and that they will rest in peace and all that. ஜெபிப்போம். மறுபடியும் நான் இந்த செய்தியில் ஒரு பிழையாக தப்பாக தெரியல, ஒரு 100 பைபிள் நாங்கள் கொடுத்ததாக அப்படி நான் அப்படி நம்ம இதில் ஒரு உண்மையாக சொன்னேன். அதாவது அதை நீங்கள் நினைத்து எனக்காகவும் நீங்கள் எல்லா ஊழியங்களுக்காகவும் ஜெபியுங்கள். நம்ம கிடைத்த இந்த வருஷம் உள்ள கலண்டர் நண்பர் விசேஷ ஜபக்குழு, ஸோ அதிலே ஒரு வசனம் எனக்கு கிடைத்தது. நம்முடைய இந்திய கிதியோனுடைய காலம் என்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம நேரத்தைக்கு வைத்த வசனத்தை வைப்பதற்கு தான் ஆசைப்படுகிறேன். நிறைய கூடுதலும் நம்ம ஒரே வசனம் தான் டீல் பண்ணணும். ஏன்னா விக்ட்ரி இன் கிரைஸ்ட் இஸ் ஒன்லி த்ரூ கிரைஸ்ட் த்ரூ இப்போ கான்ஸ்டன்ட் அந்த வசனங்கள்னால தான் நமக்கு விடுதலை கிடைக்கிறது. ஓகே, நம்ம இன்றைக்கு படிக்க போகிற வசனம் ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். தேவன் கிதியோனை என்ன சொல்றேன்னா, அதை நான் வாசிக்கிறேன். இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். பனித்தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமி எல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடியே இஸ்ரவேலை என் கையினாலே ரட்சிப்பீர் என்று அதனாலே நான் அறிவேன். பனித்தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்ததுன்னா அதனால தேவன் இஸ் கோயிங் டு கிவ் விக்ட்ரி டு against the Midianites. அதுதான் இந்த வசனத்தினுடைய கருத்து. அதாவது நான் தியானம் பண்ணும்போது தேவன் பல காரியங்கள் எனக்கு சுட்டி காட்டினார். நான் காலேஜில் 1992ஆம் ஆண்டு தும்கூர் பட்டணத்திலே கர்நாடகாவிலே காலேஜில் ஜாயின் பண்ணி MBBS படிப்பதற்காக ஜாயின் பண்ணேன். அது சற்று எனக்கு ஒரு ஞாபகமாய் வந்தது. நாங்கள் 200 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுகள் நாங்கள் என்ட்ரன்ஸ், அதாவது டோரில் பிஃபோர் கோயிங் டு த ஹால், அந்த ஹாலுக்குள்ளே போகும்னால எல்லாரையும் அட்டெண்டன்ஸ் எடுத்து உள்ளே விடுவாங்க. அதை எனக்கு நான் அது ஞாபகம் உடனே வரல. அந்த விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த ஞாபகம் வந்தது, அந்த மாதிரி ஒரு காரியம். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. Hallelujah to that point.
நான் அதை ஞாபகமாக ஒருபடி கூட இதை ஷேர் பண்ணுகிறேன். அப்புறம் சும்மா இன்னொரு வசனம் அதுக்காக கூட வாசிக்கிறேன். எசேக்கியேலின் புத்தகம், எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இது எருசலேமில் இருந்து அதிபதி எருசலேமில் இருக்கிற அதிபதியின் மேலும் அதன் நடுவில் இருக்கிற இஸ்ரவேலின் வம்சத்தார் அனைவரின் மேலும் சுமரும் பாரம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களிடத்தில் சொன்னது. இது only one வசனம் தான். Just I read it and I am leaving because we have not much time in the meditating stuff. அதாவது இது டைம், அதாவது நம்ம டைமை திடீர்னு தேவன் நம்ம அழைக்கிற மக்களை எப்போவுமே they only will know the relation with God. ஸோ மற்ற ஏலியன் ஆட்கள் அதாவது ஒரு புறஜாதிகள் ஒரு புற நாய்களை மாதிரி அவங்க பேசிட்டு நடப்பாங்க. நம்ம அந்த மாதிரி டெய்லி அப்படி we cannot live like that. So we should come back to the real essence of Christ. அதாவது உண்மையாக தேவனுடைய ஒரு அந்த இதில் வரணும். அப்போ தான் then we will know. பிகாஸ் எல்லாமே நம்ம வாயால் சொல்ல முடியாது. இன்னும் 1-2 வசனம் கூட வாசிக்கிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்களைப் போல நீங்களும் செய்யாதிருங்கள். நீங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஸோ இது ஒரு பயங்கரமான வசனம். அது இந்த வசனம் அதாவது ஆண்டவருடைய ஜெபம் லார்ட்ஸ் ப்ரேயர். நம்ம பைபிளில் லார்ட்ஸ் ப்ரேயர்னு சொல்லி மத்தேயு 6 கொடுத்துருக்கு. இது பிதாவுக்கு அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நல்லா கிளியராக இதை எழுதியிருக்கிறாங்க. ஸோ அதாவது பலப்பொழுதும் இது சாட்டன் he will just fight with you. சாத்தான் நம்மளை சாத்தான் டெம்ப்ட் பண்ணும்போது பல விஷயங்களில் சாத்தான் பேசிகிட்டு இருப்பேன். இது சாத்தான் பேசிகிட்டு இருக்கான்னா நமக்கு விஷயம் தெரியாது. ஸோ இது ஒரு வசனம். So don't be careful. So another verse 6:14, Matthew 6:14 and 15. அதாவது என்னுடைய அறிவிலிருந்து நான் இந்த வசனங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். ஸோ இந்த 2 வசனமும் நல்ல பயங்கரமான, இதுலேயும் 2 பயங்கரமான மீனிங் இருக்கின்றது. ஸோ இந்த எபிசோடில் இந்த இவ்வளோ வசனம் நான் வாசித்திருக்கிறேன். இனி 13:17 ஆதியாகமம் 13:17 இந்த கேலண்டர்லேருந்து கிடைத்த வசனம். நீ எழுந்து தேசத்தில் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அவ்வளோதான். ஜீசஸ் நேம் ஆமென். இன்றைக்குள்ள கிதியோனுடைய லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், மை colleagues, everybody. Good morning to you on the daily trumpet, Gideon's trumpet. We're studying today on specifically the next verse of yesterday. Yesterday we studied Judges 6:30, Judges 6:36. Today we are studying 6:37. I would like to read in English today this verse. Behold, I will put a flea of wool in the floor, and if the dew be on the flea,
only, and it is dry upon all the earth besides, then shall I know that I will save Israel by my hand, as thou hast said. So God is giving a sign, because Gideon is asking if God will save save Israel by Gideon's hands, and then Gideon is asking what is the sign. So that is the sign which this verse is giving. God is giving a sign that you put the flea on the floor, the rock, and only the flea gets wet, and the rock other place are dry. So this is the sign that God is going to deliver you. So the rest of the study we'll do coming day. Today we have other reading like Ezekiel 12:10. I'll read for you. Say thou unto them, thus says the Lord God, thy burden concerns the prince in Jerusalem and all the house of Israel that are among them. So this verse I have read for you. I wanted to keep other couple of other verses also, like Matthew 6:8. Before that, I would like to share a few things. Like in 1992, I was joined to Siddhartha Medical College in Tumkur in Karnataka, the district. 1992-93 batch. We joined the medical college. We got through the paper advertise in our Indian Express paper. My dad found it, and we went and go for admission. So it was in Tamil also. I was sharing this thought. This thought is like you enter into a hall. We enter into the hall. So we are 200 fellows in the batch, and before you enter into the hall, they will take the attendance and send you. But this habit is not habitually fully out there. But initially, some days it was like that. So I want to just recall that. Actually, I didn't remember first now recently, but I recall that myself. So the couple of days they were doing that. Hallelujah. So the 200 people, they were taking attendance and sending inside the hall. So anyway, that is in the 1992 story. I'll read Matthew 6:8. Be not ye therefore like unto them, for your Father knoweth what things ye have need of before ye ask them. This is one verse. Before in the Lord's Prayer, you have this verse. So this verse is giving assurance, like in a Lord's Prayer, you don't have to even specifically ask. So what things you needed before also is known by the Lord. So you don't have to ask like that. This verse is teaching us. We have other verse like 6:14. Matthew 6:14 and 15 we have. Be not ye therefore like unto them, for your Father. If you forgive men their trespasses, your heavenly Father will also forgive you. That is 6:14. But if you forgive not men their trespasses, neither will your Father forgive your trespass. So this is two verses from the New Testament we have. I have another Old Testament reading from Genesis 13:17. Arise, walk through the land in the length of it and the breadth of it, for I will give it unto thee. So I was hearing lots of things the other day when I went to this place. When I was standing in the bus stand, I was talking to the auto people. I was just asking, because the college is there started newly and all. That is in 1993, into 93. But when I reached there this last year or so, 2023 or 22 or 23, I just went for a casual visit. So some people standing in the outside, the auto rickshaw wala, I was asking if the bus stops here. I was asking if the bus stops here coming from the city.
to make sure where does it stop, and then he was directing me there was some place. So I have nothing much to talk. We don't have time too much, and we have another reading, James 3:2. James 3:2. James 3:2 is, for in many things we offend all. If any man offend not in word, the same is a perfect man, and also able to bridle the whole body. So there is a various amount of truth in this, that you should not affect by the mouth, and still you will have the power to offend the bridle the whole body. So our word, we need to guard our tongue and all that on this verse. And we will read one more verse before we will close in prayer, that is Judges 2:2. So before the Gideon thing was happening, the people of Israel are come from Gilgal to Bochim. That is what explained here. So the second verse is, God is making them a commandment that you should not use the altars of those places and all. Do not, you are not supposed to obey. But you should, but you have not obeyed my voice. That's what God is telling. Angel of the Lord was telling the people of Israel that they have given a negative voice on the obedient part. That's all we have for the daily trumpet today. Let's bow our heads and pray. Father, we want to thank you and praise you, Father, for who you are, and help us that we will be strong like people, the Lord who called us out of Egypt, and wherever we are, help us to be very strong in you, and to remain in you, and not vain repeaters and babblers. Trust in you that you, Father knows and gives us. In Jesus' name, amen.